ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1வது சங்கீதம் 3வது வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வது வாய்க்கும் என்றால், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்ட மனிதன் செய்கிற காரியங்கள் வாய்க்கும். இந்த மனிதன் தவிர்க்க வேண்டிய காரியங்களை தவிர்த்து செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்யும்போது அவன் செய்கிற காரியங்கள் வாய்க்கும். தீய வழிகளில் நடக்கிற நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்காமல், அவர்கள் செல்லுகிற பாதைகளில் செல்லாமல் நிற்காமல், கிண்டல் கேலி செய்து பிறர் மனதை புண்படுத்துகிற மனிதர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராதபடி கர்த்தரை நேசித்து அவருடைய வார்த்தையின் மேல் பிரியம் வைத்து இரவும் பகலும் அவருடைய வசனத்திலே தியானமாக இருந்து அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிற மனிதன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். இந்த மனிதன் அநேகருடைய பசிப்பினியை போக்கி மனமகிழ்ச்சியை தரும் ருசி மிகுந்த நல்ல கனிகளை தப்பாமல் கொடுக்கிற மரமாக, அநேகருக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற இலை உதிராதிருக்கிற மரப்போல இருந்து அநேக ஜீவராசிகள் தங்கி இளைப்பாறுகிற இடமாக, நிழல் தரும் மரமாக இருக்கிற அப்படிப்பட்ட மனிதர் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். மோசேயின் மரணத்திற்கு பிற்பாடு கர்த்தர் யோசுவாவிடம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இவைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று சொன்னார். நாம் புத்திமானாக இருக்க வேண்டுமென்றால், செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால், நாம் வேதத்தை படித்து தியானித்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கும்போது நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். அநேகர் தாங்கள் செய்கிற காரியம் வாய்க்கவில்லை என்று புலம்புவதுண்டு. நம்முடைய வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து நாம் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். நமக்கு இருப்பது போல வேத வாக்கியங்கள் யோசேப்பின் நாட்களில் இல்லாவிட்டாலும், தன்னுடைய தகப்பன் முற்பிதாக்கள் மூலமாக தன்னை படைத்த தேவனை பற்றி அறிந்து கொண்டு அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட செயல்பட்டு தேவன் தன்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து செயல்பட்ட யோசேப்பை குறித்து, அவன் நீரூற்றண்டையிலே உள்ள கனிதரும் செடி என்று யாக்கோபு ஆசீர்வதித்தார். நம்முடைய காரியம் என்ன? தப்பாமல் கனி கொடுக்கிற மரமாக, இலை உதிராதிருக்கிற மரமாக இருக்கிறோமா, அல்லது கர்த்தர் சபித்த கனியற்ற மரமாக இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் உள்ள பரமபிதாவே, உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக்கொண்ட தெய்வமே, எங்களுக்காக நாங்கள் பின்பற்றி நடக்க வேண்டிய வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய மனமகிழ்ச்சியாக, கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிற இந்த வேத வசனங்களை நாங்கள் வாசித்து தியானித்து அதன்படி நடக்கத்தக்கதான கிருபை தாங்க. உண்மையிலே நாங்கள் வேர்கொண்டு வளர உம்முடைய சாரத்தை பெற்று கர்த்தராகிய நீர் விரும்புகிறபடி இலை உதிராதிருக்கிற மரமாக, தப்பாமல் கனி கொடுக்கிற மரமாக, ஆவியின் கனி காணப்படுகிற மரமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.